ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் ஐயப்பன்தாங்கல் ஊராட்சி திமுக சார்பில் திராவிட பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற கோல போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஐயப்பன்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பாண்டரங்கன் தலைமையில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தீர் மாதவ முன்னிலையில் EVP பிரபு அவென்யூ பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் தாமு அன்பரசன், குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 2000 பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். உடன் ஒன்றிய கவுன்சிலர்கள் உஷா நந்தினி, எத்திராஜ், லோகநாயகி, சாமிநாதன், ஒன்றிய துணை செயலாளர் பொன் ஜீவா, ஒன்றிய பொருளாளர் ராஜா தேசிங்கு, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜனார்த்தனன், வார்டு உறுப்பினர்கள் சுதா ஜெயராமன், ராஜா, துளசி, கிளை கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 6 மாசம் கொரோனா காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து மக்களுடைய நலனை கருதி வீடுதோறும் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய 5000 கொடுக்கல, 1000 ரூபாய் தான் கொடுத்த. மாதந்தோறும் நான் வந்து அந்த கஜனா காலி பண்ணி போயிட்டேன். 2000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாதந்தோறும் 2 மாசம் 2000 கொடுத்து காப்பாத்தினார்ல. நீங்க செஞ்சீங்களா? எதுவுமே செய்ய கிடையாது. அன்னைக்கு 2015 இருந்து மொத்த ஊராட்சியுமா வந்து இந்த கொலகாஞ்சர் மொத்தமா தண்ணியில மிதக்கி போயிடுச்சு. வந்து பாத்தீங்களா? இல்லப்பா, ஐயப்பன் அவளை பார்த்து தண்ணில மிதக்குறாங்க. ஒரு போட்டு சூரத்துல கொடுத்தீங்களா? நிறைய தலைவர்கள் எவ்வளவு பேர் பார்க்க தோல் மலத்துக்கு மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வேலை பார்த்துருக்காங்க. அமைச்சர் பேட்டி படிச்சுருக்கீங்க. ஏரிக்குள்ள எவ்வளவு வேலை பார்த்துருக்கா தண்ணிக்குள்ள? எந்த அமைச்சர் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆக ஒரு 1.5 மாசத்துல தேர்தல் வரப்போது. இந்த தேர்தலுக்காக போட்ட கூட்டம் நினைச்சுக்காதீங்க, ரொட்டீனா நடக்கிறது தான். இப்ப நம்ம ஊருக்கு முக்கியமா தேவை என்னன்னா பாதாள சாக்கடை, மெட்ரோ குடிநீர் முக்கியமா வேணும். இந்த திட்டம் பெரிய திட்டம். இந்த 10 பஞ்சாயத்து நிறைவேற்றணும்னு சொன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வேணும். ஆக இந்த திட்டம் இந்த முழு பகுதிக்கு முழுமையாக செயல்படுத்திட்டோம்னு சொன்னா இப்ப நிறைய பகுதிகள், நிறைய வெளியில இருந்துலாம் நிறைய குடும்பம் வந்துருக்குது. ஏன்னா ஐயப்பன் நகருக்கு சின்ன பஞ்சாயத்து 2000 ஓட்டு தான் இருந்தது. நீ வெளியூர் பக்கத்தில் இருக்கிற மற்ற சென்னை புறநகர் வளர்ந்து நீங்க ஐயப்பன் நகருக்கு கிட்டத்தட்ட 35,000 ஓட்டு மேல வந்துச்சு. அதனால நம்ம ஊர் வளரணும்னா இந்த பகுதியெல்லாம் மேலும் பல வளர்ச்சி பணிகள் அடையணும்னு சொன்னா திமுக ஆட்சி வரணும். அதுக்கு உங்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற முதல்வருக்கு, இந்த அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். பரிமளா பாஸ் ஆவாங்க.